A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 25 verse 27 to 28. ஸோ Proverbs 25வது அதிகாரம் அதில் 27லேருந்து 28வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சாலமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா, ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை பற்றி தான் ஜென்ரலாக சொல்கிறார். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ அவர் எதை எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறாருன்னா, ஒரு ஹனி தேனை வந்து எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு, டூ மச் ஸ்வீட்னஸ் ஆர் டூ மச் அப்சஷன் இருந்தால் என்னாகும், நம்மளுக்கு ஒரு கெடுதல், அந்த ஒரு அதாவது மாடரேஷன் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாரு. எஸ்பெஷலி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எது சொல்கிறாருன்னா, ஒரு சிட்டியை யூஸ் பண்ணி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா ஒரு உடஞ்ச வால் சிட்டி, அந்த அனாலிசி நம்ம லேட்டராக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிட்டிக்கு ஒரு வால் இருக்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே என்ன இருக்குன்னு சொல்கிறார், ஒரு மாடரேஷனோடு இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோலை பற்றி தான் இங்கே சொல்கிறார். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 28 which says, if you live without restraint and are unable to control your temper, you are as helpless as a city with broken down defenses open to attack. ஸோ இன்னொரு சொல்கிறேன், Proverbs chapter 25 verse 28, 25வது அதிகாரம் 28வது வசனம். If you live without restraint and are unable to control your temper, you are as helpless as a city with broken down defenses open to attack. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக் அவே எடுக்க போகிறோம்? வெரி சிம்பிள். சாலமன் இஸ் ரிமைண்டிங் அஸ் அகெயின். நம்ம ஐ திங்க் லாஸ்ட் வீக்கும் பார்த்துருப்போம், திரும்பியும் பார்க்குறோம். செல்ஃப் கண்ட்ரோல் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் protects our dignity, it protects our walk with Christ and protects our spiritual wall. நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு செவராக இருக்கிறது நம்ம செல்ஃப் ஆவிக்குரிய நடையில் ஒரு ப்ரொடெக்ஷன் வால் இல்லை, ஒரு ஷீல்டாக இருக்கிறது தான் செல்ஃப் கண்ட்ரோல்னு சாலமன் இங்கே நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறோம். ஸோ பை ரிமைண்டிங் தட் இஸ் ஆஸ்கிங் அஸ் டு பி வெரி மைண்ட்ஃபுல் ஆஃப் our செல்ஃப் கண்ட்ரோல் and that we have to be practicing our self control. ஸோ ஒரு அனாலஜி இவரே இங்கே கொடுத்துருக்காரு, சாலமனே இங்கே ஒரு அனாலஜி which is 28வது வசனத்தில் கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, you are helpless as a city with broken down defenses. ஸோ அப்படின்னா என்ன? ஸோ இந்த காலத்தில் தேர்ஸ் நாட் மச், நம்ம மாடர்ன் டைம்ஸ்லலாம் அவ்வளோ டிஃபென்சஸ் இல்லை. ஆனால் டைம்ஸ் ஆஃப் சாலமன் ஈவன் thousands லைக் இந்த லைக் 15th century 16th century மேபி அந்த டைமில் கூட ஒரு சிட்டிக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் என்னென்னா ஒரு வால். நீங்களே நிறைய பார்த்தா நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும், கேசல்ஸ்லாம் கூகுள் பண்ணால் ஒரு சிட்டிக்கு ஃபுல்லாக பார்டர் சுற்றி என்ன இருக்கும் அந்த சிட்டிக்கு அந்த டைம்லலாம் ஒரு பெரிய செவர் இருக்கும். ஸோ இப்போது ஒரு நாடும் இன்னொரு நாடும் இல்லை ஒரு சிட்டி இன்னொரு சிட்டி வாருக்கு போனால் என்ன நடக்கும்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பீப்புளெலாம் சிட்டிக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த செவுத்துக்கு மேலே மட்டும் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அது கொஞ்சம் செவுத்துக்கு வெளியே சோல்ஜர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் நிற்பாங்க. இப்போ ஏதோ ஒரு பெரிய ஆர்மி வந்து அட்டாக் பண்ணுறதா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே உள்ளே போய் அந்த வாலை நம்பி தான் இருப்பாங்க. என்ன பண்ணோம், ஏன்னா கேட்டபுல்ட்டில் வந்து எனிமீஸ் தூக்கி போடுவாங்க, கல்லுங்க தூக்கி போடுவாங்க, அது வேறு ஏரோஸ் சுடுவாங்க, எல்லாமே சுட்டாலும் அந்த வால் தான் என்னது அந்த சிட்டிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். ஆனால் அவங்க அட்டாக் பண்ண இறுதியில் என்ன ஆகும், ஆஃப்டர் அதுவும் எவ்வளோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, மாதமாக 7-8 மாதமாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும், இறுதியில் ஒரு வால் உடையும். வால் உடஞ்சா முடிஞ்சிச்சு. எல்லாம் என்ன பண்ணாங்க, அவ்வளோ 7-8 மாதம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த பொறுமையாக இருந்திருப்பாங்க. வெளியே ஆர்மி, அந்த எனிமி ஆர்மி, அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியில் உள்ளே போய் என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாரையும் சாவடிப்பாங்க, லூட் அடிப்பாங்க, சிட்டியை ஃபுல்லாக டேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே சாலமன் அதே எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ண சாலமன். நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் அதே மாதிரி தான். நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் எப்போவுமே டெஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் டெய்லி நம்ம செல்ஃப் கண்ட்ரோலுக்கு டெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண சொல்கிறாரு, அந்த செவுத்து மாதிரி உடையாமல் என்ன சொல்கிறார் சாலமன், ஆனால் நம்ம we have to stand tall. அந்த செவுத்து இடிஞ்சு விழுந்த மாதிரி. ஆனால் என்ன ஆகும், நம்ம செல்ஃப் கண்ட்ரோலும் விழுந்துட்டா ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நம்ம இன்டல்ஜ் பண்ணிக்கிட்டே ஓவர் போர்டில் போய்டுவோம். வில் பி ஓவர் போர்ட் வித் all the other addicting things and all the other bad habits. ஸோ பேசிக்கலாக சாலமன் என்ன சொல்கிறாரு, நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு செவுரு. அந்த செவுரு பழைய காலத்தில் செவுரு மாதிரி இடிஞ்சு விழுந்தா எல்லா இன்டெலிஜென்ஸும் நம்மளுக்கு உள்ளே வந்துடும். ஆனால் நம்ம தாக்கி பிடிச்சா இட் வில் ஹெல்ப் அஸ் ஸ்டேபிள் இன் வாக் வித் கிரைஸ்ட். ஸோ ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வேணால் நீங்கள் டெய்லி இது ஒரு சின்ன இதுலன்னு ட்ரை பண்ணுங்கள். மேபி அதுக்கு அடுத்து போக ஸ்டெப் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் யூஸை லிமிட் பண்ணலாம். நீங்கள் ஆனால் டெய்லி எப்போவுமே எல்லோரும்
காலையில் எழும்புனா ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குறது பைபிளாக ஃபோனான்னு கேட்டால் மெஜாரிட்டி ஃபோனு தான் சொல்லுவாங்க. ஸோ மேபி அந்த ஹேபிட்டே மாற்றுங்க. ஃபோன் எடுக்கணும்னு தோணும், எடுக்கணும்னு அந்த ஏர்ஜ் இருக்கும், பட் லிமிட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் யூஸை மேபி லிமிட் பண்ணுங்கள். மேபி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் அப் பண்ணி ஃபோன்லேருந்து டிவோஷனுக்கு நான் இன்னும் பைபிள் நிறைய நேரம் படிப்பேன், அந்த மாதிரி யூ கேன் சேஞ்ச் இட். பட் ஸ்டார்ட் வித் சம்திங் ஸ்மால், ஸ்டார்ட் வித் மேபி யூஸிங் யுவர் ஃபோன், அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் த மெயின் திங் தட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஸோ நான் ஒரு சின்ன ப்ரேயரோட எண்ட் பண்ணுறேன். Loving Heavenly Father, thank you for giving us this wonderful day, Lord. Thank you for giving us this wonderful wisdom from King Solomon, Lord. Lord, as we are going about our day, Lord, help us choose restraint over our impulses. Help us choose restraint over our urges. Help us choose restraint over our addictions, Lord. Lord, so that I may not just live in peace, but also that I may walk faithfully in your path, so that I also walk faithfully as a witness for Christ. All of this in Christ's name I pray. Amen.